மதுரை மத்திய தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரும் இயக்குனருமான சுந்தர் சி சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார். அதனைத் தொடர்ந்து மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். மதுரை மீனாட்சி அம்மன் அருளாலும் மதுரை மக்களின் அன்பாலும் மதுரை மண்ணின் மேல் நான் வைத்திருக்கிற நம்பிக்கையாலும் கண்டிப்பாக இங்கே நல்லபடியாக வெற்றிக்கனி எனக்கு மதுரை மக்கள் பரிசளிப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் முன்னால் இன்று என்னுடைய முதல் பேட்டியை ஆரம்பிக்கிறேன். இதுக்கு முன்னாடி சினிமாவில் சினிமா இயக்குனராக எத்தனையோ பேட்டிகளை கொடுத்துருக்கேன். இந்த களம் எனக்கு ரொம்ப புதுசு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டு இன்று புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களால் ஆதரிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த இரட்டை இலை சின்னத்தில் நான் நிற்க காரணமாக இருந்த புதிய நீதி கட்சி தலைவரும் எனது மூத்த சகோதரருமான ஏசி சண்முகம் ஐயா அவர்களுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மதிப்புக்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் அமமுக தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் ஐடிகே தலைவர் பாரிவேந்தர் அவர்களுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் டி கே வாசன் அவர்களுக்கும் ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் திருமாறன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. மதுரை மத்திய தொகுதியில் வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறேன். முதல் தடவையாக ஒரு அரசியல் களத்தில் நெருங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய ஆதரவையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மதுரையை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணங்கள் உண்டா சார்? ஏதாவது ஆனால் சென்னையில் இருக்கிறவங்க மதுரையை தேர்ந்தெடுத்ததுக்கான எதுவும் விசேஷ காரணம் இருக்கா? எங்கே இருக்கலாம் அரசியல் இல்லை. மதுரை புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கோட்டை, புரட்சி தலைவர் அம்மாவினுடைய கோட்டை. அதில் நிறைய மதுரை மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. ஜிப்மர் மருத்துவமனை விரைவில் திறக்க வேண்டும். அதுபோன்று பல்வேறு சாலை வசதிகள், மேம்பாலங்கள், பல்வேறு மதுரை வளர்ச்சிக்காக புதிய நீதி கட்சி இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறது. கண்டிப்பாக தொகுதியை பற்றி எல்லாம் தெரிஞ்சு அதை அலசி ஆராய்ச்சி. ஏன்னா ஏற்கனவே நிறைய நேரம் மதுரைக்கு படப்பிடிக்கிறோம். தூங்கா நகரம் மதுரையை பற்றி எல்லாம் தெரிஞ்சு அதில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சு ஒரு மக்களுக்காகட்டும் இந்த மண்ணுக்காகட்டும் நல்ல தீர்வு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல தீர்வு கொடுக்கணும். அதுக்காக உடைக்கணும்னு தான் வந்திருக்கேன். 4ஆம் தேதி 11 மணிக்கு வேட்புமனு தாக்கல். கேம்பெயின் இமீடியட்டாக ஆரம்பிக்கிறோம். ஆமாம். இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் முக்கியமான இப்போ விஐபிஸ் தான் மீட் பண்ண வேண்டியிருக்கு. கட்சி தலைவர்கள், தோழமை கட்சி தலைவர்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறோம். அவங்களோட ஆதரவையும் ஆசீர்வாதையும் பெற்றுட்டு 4ஆம் தேதியிலேருந்து பிரச்சாரம் ஆரம்பிக்கிறோம். மதுரை மத்திய தொகுதின்றது திமுகவுடைய ஒரு பலம் வாய்ந்த ஒரு தொகுதி. சிடிஆர் பன்னீர்செல்வம் உங்களுக்கு போட்டி கொஞ்சம் கடுமையாக தானே இருக்கும். போட்டி எல்லாத்தையும் கடுமையாக இருக்குங்க. போட்டின்னு பார்த்தா நம்ம ஒதுங்கி போக முடியாது. ஜெயிக்கிறதுக்கு தான் போராடுறோம். கண்டிப்பாக ஜெயிப்போங்கிற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக ஜெயிப்போம். நன்றி, வணக்கம். அப்படியே போங்க.